ஓவர் வியூ மேலோட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் உணர்ந்த தருணம். நான் டிப்ளமோ படிக்கும்போது மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸாம் வந்தது, செமஸ்டர் எக்ஸாம். அதுல 5 யூனிட் வந்து கொஸ்டின் வரும். 4 யூனிட் தரோவா படிச்சுட்டேன் பக்காவா. 5th யூனிட் என்னால படிக்க முடியல. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு மீதி கொஸ்டின் எல்லாத்தையுமே மேலோட்டமா பார்த்துட்டு போயிருந்தேன். என்னன்னா என்ன எப்படி இருக்கும், அந்த கொஸ்டின் என்ன வந்தா எப்படி அட்டன் பண்றதுங்கிற அளவுக்கு பார்த்துட்டு போயிருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நான் கொஸ்டின்ஸ் பேப்பர்ல வந்து 4 யூனிட்டோட கொஸ்டின்ஸ் பயங்கர ஈஸியா என்னால எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடிஞ்சது. அந்த 5வது யூனிட்ல மட்டும் நான் நல்லா படிச்ச கொஸ்டின் வரல, நான் மேலோட்டமா பார்த்துட்டு போயிருந்த கொஸ்டின்ஸ் தான் வந்திருந்தது. இருந்தாலும் அதை என்ன கருத்துங்கிறது எனக்கு தெரியும், அதை வச்சு நான் எழுதிட்டு வந்துட்டேன். ரிசல்ட் வரும்போது பயங்கர ஷாக்கு. நான் அந்த சப்ஜெக்ட்ல நான் வந்து ஒரு 16 மார்க் போச்சுன்னு நினைச்ச இடத்துல சென்டம், அந்த சப்ஜெக்ட்ல நான் சென்டம் எடுத்திருந்தேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அதை பத்தி அட்லீஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம போக கூடாதுங்கிறது என் வாழ்க்கையிலேயே முதல்ல உணர்ந்தேன். அப்பதான் அதுல இருந்து நான் எங்க டிராவல் பண்ணாலும், எந்த விஷயத்துக்கு புது மீட்டிங் போனாலும், எங்க இடத்துக்கு போனாலும் அப்படின்னா என்ன, எதுக்காக போறோம், எந்த இடத்துக்கு போறோம் என்னங்கிறதையாவது பார்த்துட்டு போவேன்.